வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 78.57% வாக்குப்பதிவு. பாகூரில் அதிகபட்சம் பதிவு. மகாவீர் ஜெயந்தி கொண்டாட்டம். இறைச்சி மற்றும் மீன் விற்க தடை. வாக்குப்பதிவு முடிந்ததை தொடர்ந்து சீராய்வு கூட்டம். தேர்தல் பொது பார்வையாளர் தலைமையில் ஆலோசனை. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் 78.57 வாக்குகள் பதிவாகின. புதுச்சேரி மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நேரம் முடிந்த பிறகும் அதிக அளவிலான பொதுமக்கள் காத்திருந்ததால் அந்த வாக்குச்சாவடிகளில் இரவு வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இவிஎம் மெஷின், வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அதிகாரி சீல் வைத்து லாஸ்பேட்டையில் உள்ள இஸ்ராங் ரூமில் வைத்தனர். புதுச்சேரியில் 78.57% வாக்குப்பதிவாகின. இதில் அதிகபட்சமாக பாகூரில் 88.76%, குறைந்தபட்சமாக மாகேயில் 65.14% வாக்குப்பதிவாயின. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் நாளை ஒரு நாள் மீன் மற்றும் இறைச்சி விற்க அரசு தடை செய்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர்கள் வெளியிட்டுள்ள உத்தரவின்படி புதுச்சேரியில் நாளை ஞாயிற்றுக்கிழமை மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு இறைச்சி, மீன் மற்றும் இதர மாமிச வகைகளை விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினங்களில் இறைச்சி, மீன் மற்றும் இதர மாமிசங்கள் விற்பனை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மீறி செயல்படும் கடைகள் மற்றும் இறைச்சி கூடங்களுக்கு சீல் வைக்கப்படும். மேலும் அங்கு வைத்திருக்கும் இறைச்சி மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள், பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் விற்பனையாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். என்னை வெற்றி பெற வைத்த பாடுபட்ட மாநில செயலாளர் மற்றும் அனைத்து அதிமுக பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் நன்றி தெரிவித்துள்ளார். அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் நன்றி தெரிவித்துள்ள வீடியோவில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோர் வழியே கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அண்ணன் அன்பழகன் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் அனைவராலும் நாடாளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளராக என்னை போட்டியிட செய்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் என்னுடைய வெற்றிக்காக எனக்கு இரவு பகல் பாராமல் அயராது உழைத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில இணை மற்றும் துணை செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், அனைத்து அணி செயலாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் கழக மகளிர் அணி அனைத்து தொகுதி செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், வார்டு உறுப்பினர்கள், பூத் ஏஜென்ட்கள் மற்றும் காரைக்கால், மாகே, ஏனம் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து கழக தொண்டர்கள் அனைவருக்கும் பொற்பாதம் பணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக வேட்பாளரும் மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜீனோத்ன வர்ண கலாபன அஷ்டபந்த மகா கும்பாபிஷேக விழாவில் முதல் காலையாக பூஜை மற்றும் இரண்டாம் காலையாக பூஜை நடைபெற்றது. பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்துக்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம். இங்கு ஜீர்ணோத்தன வர்ண கலாப அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி வியாழக்கிழமை மங்கள வாத்தியத்துடன் திருவிளக்கு ஏற்றுதல், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், மகா பூர்ணா ரீதியுடன் முதல் காலாய பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை கோ பூஜை, மகாலட்சுமி ஹோமம், இரண்டாம் காலாய பூஜை, விமான கலச ஸ்தாபனம், சாதி ஹோமங்கள், ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திறத்தல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்ப அலங்காரம் பாளையத்தில் இருந்து யாத்ரா தானம், யாகசால பிரவேசம், திரவியாதி மகா தீபாவளி நடைபெற்று திருவுருவ பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் பாலசுப்ரமணியன், தலைவர் முருகையன், துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி, பொதுச் செயலாளர் கண்ணன், பொருளாளர் சங்கர் நாராயணன், இணை செயலாளர் ஸ்ரீகாந்த், பாலசுப்ரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ஸ்ரீனிவாசன், முருகையன், கருணாகரன், பாஸ்கரன், ஞானசம்பந்தம், வெங்கடேச பெருமாள், கோபிநாத், கணேசன் மற்றும் ரவி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.
புதுச்சேரியில் வாக்குப்பதிவு குறித்த சீராய்வு கூட்டம் தேர்தல் பொது பார்வையாளர் பியூஷ் சிங்கா மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்தங்கன் தலைமையில் வாக்கு எண்ணும் மையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்ததும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டில் அமைந்துள்ள வாக்கு எண்ணிக்கை மையமான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி அரசு தொழில்நுட்ப கல்லூரி ஆகிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்குள்ள பாதுகாப்பு அறையில் பலத்த பாதுகாப்போடு பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே வாக்குப்பதிவு குறித்த சீராய்வு கூட்டம் தேர்தல் பொது பார்வையாளர்கள் பியூஷ் சிங்கலா மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்தங்கன் தலைமையில் வாக்கு எண்ணும் மையமான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் பயிலங்கு கூட்டத்தில் நடைபெற்றது. அப்போது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றுள்ளது. இது தனக்கு முழு திருப்தியை தருவதாக தேர்தல் பொது பார்வையாளர் பியூஷ் சிங்லா தெரிவித்துள்ளார். பின்னர் பேசிய தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்தங்கன் வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்களில் சிஆர்பிஎஃப், IRBN மற்றும் மாநில காவல்துறை என 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு அறைக்குள் வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்கள் முழுவதும் 24 மணி நேரமும் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வேட்பாளர்கள் எந்நேரமும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வந்து பதிவேட்டில் கையெழுத்திட்டு அங்கு ஒளிபரப்பாகும் CCTV கண்காணிப்பு கேமரா காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த வழங்கிய வேட்பாளர்கள், முகவர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். INDUC மறைந்த முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது அலுவலகத்தில் மலர் அஞ்சலி மற்றும் புகழ் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநிலம் INDUC மறைந்த முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரனின் 68வது பிறந்தநாள் விழா பெருமாள் கோவில் வீதியில் உள்ள INDUC தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. INDUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆந்திர மாநில பாராளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல் மேலிட பார்வையாளரும் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் ராஜாராம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் வேல்முருகன், காலப்பட்டு டேனியல், மகளிர் காங்கிரஸ் தலைவி ஜெயலட்சுமி, புதுவை மாநில INDUC துணைத் தலைவர் சொக்கலிங்கம் மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் புதுவை மாநிலத்தில் உள்ள தொழிற்சங்க நிர்வாகிகள், நகராட்சி டாக்ஸி ஆட்டோ சங்க உறுப்பினர்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர். ஒரு தனி வரலாற்றை படைத்தவர். தன்னுடைய சாதுரியத்தினாலும் ஒரு தனி எல்லாரும் இருக்கின்ற வகையிலே ஒரு கவனத்தை ஈடுபட்டவர். புதுச்சேரி உழவர்காரை ஹண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு விளையாட்டு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். மும்பை, மகாராஷ்டிராவில் ஏப்ரல் 21 முதல் 24ஆம் தேதி வரை தேசிய அளவில் நடைபெறும் மினி சப் ஜூனியர் வீரர்களுக்கான ஹாண்டல் பால் போட்டி நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில அணி புறப்பட்டு செல்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை உழவர்கரை மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகள் புதுவை மாநில ஹாண்ட்பால் சங்க செயலாளர் நாராயணசாமி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் பயிற்சியாளர்கள் வீரன், டேனியல், விமல் ஆகியோரும் அசோசியேஷன் நிர்வாகிகள் ஐயனார், சக்திவேல், கோபி, முருகன், தேவராஜ், இளவேந்தன், மணிமாறன், சித்திரவேல், முகுந்தராஜ் ஆகியோர் மாணவர்களை வெற்றி பெற வாழ்த்தி வழி அனுப்பினார்கள். மேலும் வீரர்களுக்கு பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டனர். TPSPP மெல்லியன் பள்ளியில் தமிழ்துறை சார்பில் சிப்பிக்கல் தமிழ் ஆய்வுக் கூட்டம் திறக்கப்பட்டது.
பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் TPSPP மில் நிலையம் பள்ளியில் தமிழ் துறை சார்பில் சிற்பிகள் தமிழ் ஆய்வுக் கூட்டம் திறப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு பள்ளி முதல்வர் மகாலட்சுமி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக அபயம் தொண்டு நிறுவன கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன், தேசிய விருந்தாளர் கவிஞர் ஆதவன், எழுத்தாளர் இளவரசி சங்கர், குழந்தைகள் செயல்பாட்டாளர் சாலை செல்வம், முனைவர் மகாலட்சுமி, கலைமாமணி விஜயலட்சுமி ஆகியோர் குத்து விளக்கேற்றி திருவள்ளுவர் சிலைக்கு பூத்தூவி மரியாதை செலுத்தி சிற்பிகள் தமிழ் ஆய்வு கூடத்தை திறந்து வைத்தனர். கலைமாமணி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய நூலினை பள்ளி முதல்வர் வெளியிட தமிழ் ஆசிரியர் கலைவாணி, சிவ விஜய பாரதி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இதில் பள்ளி மாணவர்கள் தங்களின் ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். சிறப்பாக நடைபெற்ற இவ்விழாவினை தமிழ் ஆசிரியர்கள் கலைவாணி, ராதாகிருஷ்ணன், நித்யா, விஜயபாரதி மற்றும் பணியாளர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவு பெற்றது. வணக்கம்.